அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி நடைபெற்று வந்த நிலையில் இந்த போட்டியில் தொடரில் வென்று சாம்பியன் பட்டத்தை இந்தியா கைப்பற்றியிருக்கிறது. இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். 17 ஆண்டுகள் கழித்து T20 உலகக்கோப்பையை இந்தியா மீண்டும் கைப்பற்றி வரலாறு படைத்துள்ளது. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் ஐடன் மார்க்கம் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியும் மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸ் மைதானத்தில் மோதின. இது டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். இதன்படி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்தது. இந்திய அணியை பார்த்தோம் என்றால் தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மா 9 ரன்களுக்கும், ரிஷப் பண்ட் ரன் ஏதும் எடுக்காமலும், சூரியகுமார் யாதவ் 3 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தால் சுமார் 40 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி ஆரம்பத்தில் தடுமாறியது. இதன் பிறகு மற்றொரு தொடக்க வீரரான விராட் கோலியும் அக்சர் பட்டேலும் ஜோடி சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டனர். குறிப்பா அக்சர் பட்டேல் அபாரமாக விளையாடி அடுத்தடுத்து 6களை விளாசினார். விராட் கோலியும் அவர்களோட பொறுப்புடன் விளையாடி ரன்களை உயர்ந்தார். இந்த ஜோடியின் பொறுப்பான பங்களிப்பால் இந்திய அணியின் ஸ்கோர் உயர்ந்தது. அக்சர் பட்டேல் 47 ரன்கள் எடுத்திருந்த சூழலில் ரன் அவுட் ஆனார். விராட் கோலி அரை சதம் அடித்தபின் அதிரடியாக விளையாடி 76 ரன்கள் அடித்தார். கடைசி கட்டத்தில் சிவம் துபே தனது பங்களிப்பிற்கு 27 ரன்கள் அடித்ததன் மூலம் இந்திய அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் குவித்தது. இதன் பிறகு 177 ரன்கள் என்ற ஒரு கடினமான இலக்கு என்று சொல்லலாம். ஏனெனில் பார்படாஸ் மைதானத்தில் சராசரியாக 170 ரன்களை வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதன்படி 177 ரன்கள் என்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங் தொடங்கியது. பும்ரா ஆரம்பத்திலேயே தொடக்க வீரர் தென்னாப்பிரிக்க அணியை தொடக்க வீரர் ஈசா ஹென்ரிக்ஸை கிளீன் போல்ட் ஆக்கினார். இதனால் அந்த அணி ஆரம்பத்திலேயே சற்று தடுக்கியது. இதேபோல் அடுத்து வந்த கேப்டன் ஐடன் மார்க்கம் அர்ஷித் ஓவரில் ஆட்டமிழந்தார். என்றாலும் குவிண்டன் டிகாக் மற்றும் கிறிஸ்டன் ஜோடி தென்னாப்பிரிக்க அணியை இந்தியாவிலிருந்து அக்சர் பட்டேல் கோலி இந்திய அணியை மீட்டது போல் தென்னாப்பிரிக்க அணியை குவிண்டன் டிகாக் மற்றும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஜோடி மீட்டது. இதனால் தென்னாப்பிரிக்க அணி இலக்கை நோக்கி பயணித்தது. என்றாலும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அக்சர் பட்டேல் ஓவரில் 31 ரன்கள் எடுத்து கிளீன் போல்ட் ஆனார். இதன் பிறகு ஹென்ரிக் கிளாசனும் குவிண்டன் டிகாக்கும் அதிரடியாக விளையாடினர். குறிப்பாக ஹென்ரிக் கிளாசன் இந்திய ஸ்பின்னர்களை இந்திய ஸ்பின்னர்கள் வந்து தாறுமாறாக சிதைத்தார் என்றே சொல்லலாம். அடுத்தடுத்து இந்திய ஸ்பின்னர்கள் ஒரு 6களை அடித்தால் தென்னாப்பிரிக்க அணி இலக்கை நோக்கி நெருங்கியது. அத்தகைய சூழலில் ஹென்ரிக் கிளாசன் மிக சிறப்பாக விளையாடி 6களை அடுத்தடுத்து அடித்து 27 பந்துகளில் 52 ரன்கள் அடித்து பாண்டியா ஓவரில் ஆட்டமிழந்தார். இந்த ஹென்ரிக் கிளாசன் விக்கெட் தான் போட்டியின் திருப்பு முனையாக அமைந்தது என்று கூறலாம். அதன் பிறகு தென்னாப்பிரிக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து தடுமாறினார். இத்தகைய சூழலில் கடைசி ஓவரை பார்த்தோம் என்றால் தென்னாப்பிரிக்க அணிக்கு 16 ரன்கள் வெற்றி இலக்கு தேவைப்பட்டது. கடைசி ஓவரை ஹர்திக் பாண்டியா வீசினார். இது கடைசி ஓவரின் முதல் பந்து மில்லர் 6 அடிக்க பந்தை தூக்கி எல்லைக்கோட்டுக்கு அருகே அடித்தார். அதனை லாங் ஆஃப் திசையில் லாங் என்ற சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோட்டுக்கு அருகே சென்று மிக ஒரு அற்புதமான ஒரு கேட்சை பிடித்தார். அதாவது எல்லைக்கோட்டை தாண்டி திரும்பி மீண்டும் உள்ளே வந்து கேட்சை பிடித்து ஒரு வரலாற்று மிக கேட்ச் என்று அதை கூறலாம். எல்லைக்கோட்டு கேட்சை பிடித்தது மூலம் மில்லர் கடைசி ஒரு ஆட்டமிழந்தார். இதன் பிறகு அடுத்து வந்த ரபாடா அடுத்த பந்து ஸ்கோர் அடித்தாலும் இந்திய அணி அதற்கு அடுத்தடுத்த பந்தில் ஹர்திக் பாண்டியா மிகச் சிறப்பாக வீசியதால் இந்திய அணி தற்போது இந்த போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 17 ஆண்டுகள் கழித்து T20 உலகக்கோப்பை இந்தியா வென்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடர் ஆரம்பித்த போது இந்திய அணி தோனி தலைமையில் அதனை கைப்பற்றியது. அதன் பிறகு T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி வகையை சூழாத சூழலில் தற்போது 17 ஆண்டுகள் கழித்து T20 உலகக்கோப்பை வென்றிருக்கிறது. இது மட்டுமின்றி குறிப்பாக சுமார் 10 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிற்கு ICC கோப்பை இந்தியாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு தோனி தலைமையில் சாம்பியன்ஸ் டிராபி என்றதை கடைசி ICC கோப்பையாக இந்தியாவுக்கு இருந்தது. தற்போது 11 ஆண்டுகள் கழித்து ICC கோப்பையாக T20 உலகக்கோப்பை இந்தியாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இது மட்டுமின்றி ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வெல்லும் முதல் ICC கோப்பை இதுவாகும். நன்றாக தெரியும், ஏற்கனவே கடந்த ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலும் ஆஸ்திரேலியாவிலும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தோல்வியானது. இது ஒரு அதிர்ஷ்டகரமான தோல்வி என்று கூறலாம். அத்தகைய சூழலில் தற்போது T20 உலகக்கோப்பை ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கி நடப்பு தொடரில் மிகச் சிறப்பாக ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி T20 உலகக்கோப்பையை வசப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் இந்திய ரசிகர்களின் நீண்ட நாள் கனவை ரோஹித் சர்மா நனவாக்கி இருக்கிறார். இந்திய ரசிகர்களின் ஏக்கம் தணிந்திருக்கிறது என்று கூறலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியானது வெற்றி பெற்றிருக்கிறது. இதில்
முதலில் விளையாடிய இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்திருந்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 76 ரன்களும் அக்சர் பட்டேல் बहुत क्लोज मैच था और इंडिया की टीम ने कर दिखाया। हजारों இது பற்றிய மேலும் விவரங்களுக்காக கிரிக்கெட் விமர்சகர் இணைந்திருக்கிறார். கிரிக்கெட் விமர்சகர் உலகநாதன் இணைப்பில் இருக்கிறார். வடுகநாதன் இணைப்பில் இருக்கிறார். வடுகநாதன் சார் வணக்கம். இந்த வெற்றி எப்படி பார்க்கப்படுகிறது? இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள். சிறப்பான வெற்றி. மூணாவது முறை ஃபைனலுக்கு வர, 2வது வாட்டி வின் பண்றோம். மிகவும் சிறப்பான வெற்றி. இதை விட சந்தோஷமா என்ன இருக்கும்? வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியாவில் தோத்துட்டோம். இதே மாதிரி ஒரு 15வது ஓவர்ல அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தது. மறுபடியும் தோக்க போறோன்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை இந்திய பவுலர்கள் மாத்தி கப்பை அடிச்சிருக்காங்க. மிகவும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமான தருணம் இந்திய கிரிக்கெட்டுக்கு. சார், இடையில இந்த சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, அதான் கிளாசனோட 2020 மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் மேட்சே மாத்திரும். அந்த மாதிரி இன்னிங்ஸை மாத்தினதுதான் கிளாசன் இன்னிங்ஸ். கிளாசன் இன்னும் ஒரு ஓவர் நின்று இருந்தா இந்தியா வெற்றி பெற்றிருக்க முடியாது. கிளாசனோட விக்கெட் தான் டர்னிங் பாயிண்ட். அவரோட விக்கெட் விழுந்தோடனே பிரஷர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிகமாயிருச்சு. 30 பால் 30 ரன்ன்றது 2020 மிகவும் எளிதாக எடுக்கக்கூடிய ஸ்கோர். ஆனா 2020 ஃபைனல் அந்த பிரஷர் சவுத் ஆப்பிரிக்கா ஏறிச்சு. அதுக்கப்புறம் அவங்களால அந்த ரன் அடிக்க முடியல. அதுவும் கடைசி ஓவரில் மில்லர் அவுட் ஆன பிறகு மேட்ச் டோட்டலா இந்தியாவுக்கு கையில வந்துருச்சு. சார், 176 ரன்கள் அடிச்சு இதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறை இந்தியா உருவாக்கியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து? ஆக்சுவலி இந்தியா ஒரு 15-20 ரன் கம்மியா எடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் முதல் 2 ஓவர்ல நல்லா துவக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 40-30 ரன்னுக்கு 3 விக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சூழ்நிலையில இருந்து 177 ரன் அடிச்சிருக்காங்க. அது பெரிய ரன். ஆனா 200 ரன் அடிச்சிருக்கணும் இந்த பிச்சில். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நான் ஒரு நல்ல சேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா
எளிதாக வெற்றி பெற்றிருப்பாங்க. பட் கோலியோட அருமையான இன்னிங்ஸ், அக்ஷர் பட்டேலோட ஒரு சிறப்பான இன்னிங்ஸ், அவர் வந்து 3 விக்கெட் போனோன்னு அவர் அனுப்பிச்ச பிறகு அவர் 47 ரன் 31 பந்துகள் அடித்தது சிறப்பான ஆட்டம். அவருடைய ஆட்டம் கோலி 50 ரன்னுக்கு அதுக்கப்புறம் ஒரு 20-25 ரன் ஒரு 6-7 பந்துகளில் அடித்தது, அது ஒரு சிறப்பான ஆட்டம். சிவம் டூ 21 ரன் எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சது தான் இந்த 171 ரன் கடைசியில் இந்தியா எடுக்க முடிஞ்சது. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வடுகநாதன் சார். தற்போது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டென்சில் இணைப்பில் இருக்கிறார். எப்படி பார்க்கப்படுகிறது? ரசிகர்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. 17 வருடங்களுக்கு பிறகு இந்த வெற்றியானது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய விவரங்கள். வணக்கம். 17 வருடங்களுக்கு பிறகு இந்தியா T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் டாஸ் வென்ற இந்தியா அணியின் ரோஹித் சர்மா தனது தலைமையில் கேப்டன்ஷிப்பின் முதல் ஆட்டத்தை தொடங்கி வைத்து எதிர் அணியான தென்னாப்பிரிக்காவிற்கு 107 ரன்கள் இலக்காக வைக்கப்பட்டது. மேலும் இந்த இலக்கை மிகவும் தென்னாப்பிரிக்க அணியானது மிகவும் ஒரு கடைசி வரைக்கும் மிகுந்த ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாகவே கொண்டு சென்றது. இந்த ஆட்டத்தின் விராட் கோலி அவர்களுடைய ஆட்டம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இதை பற்றி நாம் ரசிகர்களிடம் கேட்போம். சார், இந்த தீவுத்திடலில் இருந்து இந்த விளையாட்டு போட்டியை பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கேம் எப்படி இருந்துச்சு? கடைசி வரைக்கும் எப்படி போச்சு? ஹைப் எப்படி இருந்துச்சு? ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக வி ஜஸ்ட் கேம் டு இந்த டிரைவிங் இருக்குது. ஸோ ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து பார்த்து தான் இருக்க மேட்ச்சு. ஸோ இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய கம்பேக். ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்து ஸோ ஃபைனல் வின் பண்ணுறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து மேட்ச் நல்லா தான் போச்சு. இனிஷியலாக ரோஹித் விக்கெட் போனப்போ இட் வாஸ் வெரி பிக் டிசப்பாயின்ட். ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் கோலி இந்த ஃபைனல் மேட்ச்சில் ஹி கேவ்ஸ் குட் கம்பேக். நான் ஸ்டார்டிங்லேருந்து கோலி ஒழுங்காக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஃபைனலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் கூட அக்ஷர் இஸ் ஆல்சோ டிட் வெல். ஸோ அக்ஷரோட கோலி பார்ட்னர்ஷிப் இல்லைனா இந்தியாவுக்கு இந்த ஒரு பிக் ஸ்கோர் கிடச்சிருக்காது. தென் சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அதுவும் கொஞ்சம் இனிஷியலாக 2 விக்கெட் போனோன்னே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அவங்க அடிக்க 6 அடிக்க ஒரு ஸ்டேஜ் ஹோப் போயிடுச்சு. பட் மில்லர் விக்கெட், பும்ராவோட கம்பேக்கும் பாண்டியோட கம்பேக் விக்கெட்ஸும் செம்மையாக இருந்தது. ஸோ ஃபைனல் ஓவர் செம்ம த்ரில்லிங் ஆச்சு. வி நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப்பை லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்தியா ஒன் த மேட்ச் அண்ட் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் இந்தியா.
மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே வீட்டில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைனலுங்கிறனால தீவுத்திடலுக்கு வந்திருந்தோம். இது பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு மூவி கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இனிஷியலாக வி லாஸ்ட் ஹோப், பட் ஃபைனல் ஓவரில் இந்தியா they did it really well. So we are really proud for India. Thank you. இந்த ஃபேமிலியாக பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல, பட் ஃபேமிலியாக வந்து இந்த வின்னிங் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறது we are really happy about it. Thank you so much. பேசுமா. நல்லா இருந்துச்சு மேட்ச். ட்ரில்லாக நல்லா இருந்துச்சு. எனக்கு எங்க இருந்து வர்றீங்க? சென்னையில இருந்து வரோம். என்ன படிக்கிறீங்க? 5th. யாரோட ஃபேனா இருக்கீங்க? யாரோட மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா நல்லா ஆடினாரா? கோலி. வேற ஹர்திக் பாண்டியா நல்லா ஆடினாங்களா? ஓகே. எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இங்கே ஓப்பன் பிளேஸில் பார்க்கணுங்கிறதுக்காக தீவுத்திடல் வந்தோம். சாப்பிடும்போது கொஞ்சம் போராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு த்ரில்லிங்காக போச்சு. லாஸ்ட்டில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் அதனால தான் ஃபேமிலியோடய வந்தோம். நாங்கள் கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஆட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கோலி. இப்போ நிறைய பேர் தெரியும், நான் ஆக்சுவலாக வரல. About T20 International. Yes, I have. This was an open secret. It was not something that I was not gonna announce. அடுத்து நம்ம ஒரு ரசிகர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க சார், இந்த போட்டி எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? யாரோட போட்டி நல்லா இருந்துச்சு? இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க வேண்டியதுதான். ஜெயிக்கிற மேட்சை கையிலேருந்து விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹென்ரி கிளாசனும் அடின்னு அடித்து சரியான அடித்து 15 ஓவர்லேயே முடிச்சிருவாருன்னு தான் நினச்சோம். ஆல்மோஸ்ட் எந்திரிச்சு போயிடலாம் தான் நினச்சோம். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அக்சர் ஓவரில் அவ்வளோ அடி அடித்தோம். அதுக்கப்புறமும் திரும்பி இந்தியா பேக் பண்ணாங்க. நம்பி இவங்ககிட்ட பும்ராட்ட ஒரு ஓவர் கொடுக்கவும் பும்ரா தான் திரும்ப மேட்சை உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். அந்த இன்னும் நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2013 அப்புறம் இந்தியா ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தோனிக்கு அப்புறம் அவ்வளோதான், இந்தியா கப்பே அடிக்க மாட்டாங்க, இனிமேல் கப்பே இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கு. அப்படி கிடையாது அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல ஒரு கம்பேக். ஏன்னா ஐபிஎல்லில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மோசமாக விளாண்டாருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸு. அதோட டீம் இது ஃபேன்ஸ் எல்லாமே அவரை பூ பண்ணிக்கிட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் தான் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு நல்ல பிளேயரு. அடுத்து நல்ல கேப்டன் இந்தியாவுக்கு. அவர் தான் ஃபியூச்சர் கேப்டனு, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. விட இந்தியாவுக்கு ஃபியூச்சர் கேப்டன், அடுத்த ஃபியூச்சர் நல்ல கேப்டன், தோனியோட நல்ல கேப்டனு ஹர்திக் பாண்டியா தான். அடுத்து எத்தனை கப்பு வாங்கி கொடுக்க போகிறாருன்னு தெரில. கேப்டன் தோனி இல்லாதது இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, நானே பெரிய தோனி ஃபேன் தான். இவ்வளோக்கும் தோனி ஃபிட்டு தான். தோனி இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். போன 2020 வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தோம், மென்டராக இருந்தார். அந்த மாதிரி ஏதோ ஒரு டீம் சப்போர்ட்டில் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தோனி ஒரு கோச்சாவோ இல்லைன்னா டீம் மென்டராகவோ இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகே சார். தேங்க்யூ. 177 ரன்கள் இலக்கு வைத்திருந்த நிலையில் இந்தியா மிகவும் வெற்றி பெற்றுள்ளது. அதன் ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக ஆவலுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு ஆடியன்ஸ் வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக காணப்படுகின்றது. இளைஞர்கள் தான் இங்கே அதிக கூட்டமாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய முகத்திலே ஒரு புன்முறுவல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் கேப்டன் தோனி அவர்களை மிகவும் மிஸ் பண்ணுவதாகவும் அவர்கள் மிகவும் ஆதங்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி கனியை ருசித்திருப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.